بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما الحياة الدنيا إلا لعب ولهو وَلَلدَّارُ الْآخِرَةُ خَيْرٌ لِلَّذِينَ يَتَّقُونَ أَفَلَا تَعْقِلُونَ صدق الله العلي العظيم. வல்லான் அல்லாஹ்வை வாழ்த்தி வல்லல் நபி கண்மணி நாயகம் காருண்யத்தின் தாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி வாஜிமிகு வலிமார்கள் பெரியோர்கள் ஆசிதனை நாடி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது சலாமினை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் குர்ஆனில் 4 ஒரு பங்கு ஓதி முடிக்கப்பட்டு விட்டது. 7 ஜுஸ் இன்னையோட ஓதி முடிச்சாச்சு. சூரத்துல் அன்ஆம் முழுமையாக ஓதி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த அன்ஆம்ல ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா லஇபுன் வலஹ். இந்த உலக வாழ்க்கை என்பது விளையாட்டும் கேளிக்கையும் தவிர வேறு எதுவும் இல்லை. இந்த உலக வாழ்க்கையில நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் விளையாட்டும் கேளிக்கையும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தான். இது நிரந்தரமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. அல்லாஹ் சொல்றான், வலத்தாருல் ஆகிரத்து கைருல் லில்லதீன யத்தகூன். இறைவனை அஞ்சுபவர்களுக்கு மறுமை வீடே நிரந்தரமானது அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு விஷயத்துல முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும். எல்லா மனிதர்களும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். சின்ன ஒரு பையன்ல ஆரம்பிச்சு வயதான பெரியவர் வரை எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்திற்காக வேண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் என்ன அது விஷயமாக இருந்தாலும் சரி, அது நிலைத்திருக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக நிலைத்திருக்காது. ஒரு பெரிய பணக்காரன் ஆகலாம், அந்த பணம் நிலைத்திருக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. ஏன்னா ஒரு மனிதன் மரணிக்கும் போது அவனுடன் ஒரு ரூபாய் கூட சேர்த்து கபர்ல வச்சு அடக்க முடியாது. அவர் கோடிக்கணக்கில் காசு வச்சிருக்காரு, ஒரு 10 ரூபாய் கட்ட அவருடைய கபர்ல வைக்கலான்னு கேட்டா வைக்க மாட்டாங்க. அவருடன் செல்வது கஃன் மட்டும்தான். எவ்வளவு பெரிய பதவியாக இருக்கலாம், பதவியோடு கூட போக முடியாது. பெரிய அந்தஸ்தாக இருக்கலாம், ஆனால் அந்த அந்தஸ்தும் கூட வராது. அப்ப இதெல்லாம் இந்த உலகத்தினுடைய தற்காலிக வெற்றிகள். நிரந்தர வெற்றி என்பது என்ன? அல்லாஹ் சொல்றான், ஃபமன் ஸுஹ்ஸிஹா அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபக்கத் ஃபாஸ். நரகத்தை விட்டு ஈடேற்றம் பெற்று சொர்க்கத்தில் நுழைகிறார் அல்லவா, அதுதான் உண்மையான வெற்றி. ஃபக்கத் ஃபாஸ் வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர் அப்படின்னு சொல்றான். இந்த உலகம் என்பது ஏமாற்று உலகம்தான். இந்த உலகம் ஏமாற்று உலகம். இப்ப மறுமையின் வெற்றி தான் உண்மையான வெற்றி, மறுமையின் வீடு தான் நிலையான வீடு. இந்த உலகத்தை பொறுத்தவரை மனிதன் பல நேரங்கள்ல இத உணர்வதற்கு மறுக்கிறான். இந்த உலகம் மட்டுமே நிரந்தரம், இந்த உலகத்திலே நம்ம சதமா இருந்தரலாம் அப்படின்னு சில சகோதரர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. நிச்சயமாக இல்லை. அல்லாஹ் சொல்றான், வல் ஆஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் என்று சொல்கிறான். ரொம்ப ஒரு சுருக்கமான அத்தியாயம். இன்னைக்கு கூட வித்ரு தொழுகையில இமாம் ஓதுனாங்க, மனிதன் நிச்சயமாக நஷ்டத்தில் இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். யாரை தவிர? இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ்ஸப்ர். ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்து உண்மையை கொண்டும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கு ஒருவர் வசியத்து செய்பவர்களை தவிர, உபதேசம் செய்பவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இந்த அத்தியாயம் போதுமானது. குர்ஆனில் இறக்கப்பட்ட அத்தியாயத்துல மிக சுருக்கமான முறையில அல்லாஹ் தஆலா பல விஷயங்களை இந்த அத்தியாயத்துல சொல்லியிருக்கா. மனிதர்களுக்கு இதனுடைய உபதேசம் போதுமானது அப்படிங்கிறான்.
இமாம் அஸ்மாஇ ரஹ்மஹுல்லாஹ் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு தடவை கடை வீதியில வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஐஸ் வியாபாரி அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான், ஐஸ் வித்துட்டு இருக்கான். வித்துட்டு இருக்கும் போது அவன் சொல்றான், மக்களை பார்த்து சொன்னானா, என்கிட்ட கொஞ்சம் இந்த ஐஸை வாங்குங்க. நம்ம நினைக்கிற மாதிரி ஐஸ் இல்லை, அந்த காலத்தில் இருந்த ஒரு வகையான உணவு பண்டம். அது என்ன செய்யும், உருகும். அப்ப அந்த மனிதன் சொன்னானா, ஐயுஹன்னாஸ் இர்ஹமு மன் யதூபு ரஅஸ் மாலிஹி, யாருடைய முதலீடு உருகி கொண்டே இருக்கிறதோ அவர் மீது கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க, வாங்கிக்கங்க. ஏன்னா என்னுடைய பொருள் அப்படியே விட்டேன் அப்படின்னா அது வீணா போயிடும், என்னுடைய முதலீடு நஷ்டமாகிவிடும், எனவே நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னானா. அப்பதான் இமாம் அஸ்மாஇ ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, அவனுடைய குரலை கேட்டபோதுதான் ஃபஹிம்து மஅனா கௌலில்லாஹி தஆலா வல் ஆஸர், அல்லாஹ் தஆலா இந்த அத்தியாயத்தில் சொல்றான்ல, மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்றானே, அதனுடைய விளக்கம் அந்த மனிதனுடைய வாயில தான் எனக்கு புரிஞ்சிச்சு. அவன் சொல்ற வார்த்தையிலிருந்து புரிஞ்சிச்சு. அவன் என்ன சொல்றான், என்னுடைய முதலீடு கரைஞ்சிக்கிட்டே இருக்கு, வீணாகிக்கிட்டே இருக்கு, எனவே என் மீது இரக்கம் காட்டுங்கள் அப்படின்னு சொல்றானே. மனிதனுடைய வாழ்வும் இது போன்றுதான் கரைந்து கொண்டே இருக்கிறது, உலகம் என்பது அழிந்து போகக்கூடியது. அப்படின்ற விஷயத்தை நம்ம மனசுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் யாரும் நிரந்தரமாக இருக்க போவது கிடையாது. எத்தனை வயது அல்லாஹ் கொடுத்திருக்கானோ அத்தனை வயது. தமிழ்ல நாவூர் அலிஃபாவுடைய பாடல் ஒன்று இருக்கு இல்லையா, உலகம் என்பது சந்தை மடம், வருவோரும் போவோரும் தங்குமிடம், அவ்வளவுதான். இட்ஸ் நாட் த டெஸ்டினேஷன். நம்ம இருக்கக்கூடிய இந்த உலகம் என்பது, நம்ம ட்ரெயின்ல போகும்போது ஒரு ஸ்டேஷன் இறங்கும் இல்லையா, அது போலதான் இது ஒரு இன்பிட்வீன் ஸ்டேஷன் மாதிரி தான். ஃபைனல் டெஸ்டினேஷன், கடைசியா சேரக்கூடிய இடம் என்பது மறுமை. அப்ப இந்த பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் வ ஆபிரு ஸபீல். இந்த உலகத்தில் நீ இருக்க வேண்டியது எப்படி தெரியுமா, ஒரு ஊருக்கு புதிதாக வந்தவனை போன்று இருக்கணும். ஸ்ட்ரேஞ்சர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். புதுசா வந்தா எப்படி இருப்பான் அது மாதிரி இரு. அப்படி இல்லையா, ஆபிரு சபீர், ஒரு வழிப்போக்கனை போன்று இரு என்று சொன்னார். எவ்வளவு அருமையான வார்த்தை. ஒரு ஊர்ல நம்ம போயிருக்கோம் அப்படின்னா எத்தனை நாள் தங்குவோம்? வேலை முடிஞ்சோன்னு கிளம்பிடுவோம்ல. அது போலதான் இந்த உலகம் என்பது, நம்முடைய வேலைகளை முடித்து நம்முடைய தவணை முடிந்தவுடன் கிளம்பக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இந்த உலகத்துல நிரந்தரமா இருப்போம்னு நினைச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு இருக்கக்கூடாது. நம்முடைய குறிக்கோள் முழுக்க முழுக்க மறுமையாக இருக்க வேண்டும். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வாங்களாம், இதா அம்சைத ஃபலா தன்ததிரு ஃபைதா அஸ்பஹத ஃபலா தன்ததிருல் மஸா, நீ காலையில் விழித்தால் மாலை வரை இருப்பாய் என்பதை எதிர்பார்க்காதே. வைதா அம்சைத ஃபலா தன்ததிரு ஸபாஹ், நீ மாலையை அடைந்து விட்டால் காலை வரை நீ இருப்பேன் என்பதை நீ எக்காலமும் உறுதி கொள்ளாதே. அப்ப இந்த பயணம் என்பது ஒரு குறுகிய பயணம். இந்த குறுகிய பயணத்துல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த உலகம் என்பது முழுக்க முழுக்க உங்களை ஏமாற்றி கொண்டே இருக்கும். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், யஅலமு அன்னமல் ஹயாத்துத் துன்யா லஅபுன் வ லஹ்வும். இந்த உலகம் என்பது என்ன, விளையாட்டு, கேளிக்கை. வ தகாசுருன் பைனக்கும், அதாவது நமக்கு மத்தியிலே யார் அதிகமா இருக்காங்க, இது ஒரு அலங்காரம், பெருமை. யார் நிறைய காசு வச்சிருக்கா, யார்கிட்ட நிறைய அந்தஸ்து இருக்கு, பதவி இருக்கு, இதை தான் என்ன செய்வோம், நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் மழை பெய்தால், அதாவது காற்றடித்தால் எல்லாம் பறந்து போகும் இல்லையா, அது போன்று இது எல்லாமே போயிடும். மழை பெய்தால் எப்படி காணால் போகுமோ, அந்த மழையின் காரணமாக நாம் விதைத்து வைத்த அந்த செடிகள் எல்லாம் அழிந்து போக வாய்ப்பு இருக்கோ, அது போலதான் இது. கமஸலி கைஸின் அஜபல் குஃபார நபாத்துஹு சும்ம யஹீஜு ஃபதராஹு முஸ்ஃபர்ரன் சும்ம யகூனு ஹுதாமா. அது மழை பெய்து கொஞ்ச நேரத்தில் அது என்ன செய்யும், குப்பையின் கூலம் ஆயிடும், எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். அது போலதான் இந்த உலக வாழ்க்கை என்பது வீண் விளையாட்டு, கேலி, கிண்டல், நம்முடைய பெருமையை நிலைநாட்டுவதற்காக தான் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் நினைத்து கொண்டே இருக்காதீங்க. இந்த உலகத்தில் நீங்கள் என்ன விட்டு செல்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு மறுமை வரை வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, நாம் இறந்து விட்டோம் என்று சொன்னால் எதுவுமே வராது, ஆனால் 3 விஷயங்கள் வரும். யத்பஉல் மையத ஸலாஸுன்,
3 விஷயங்கள், கடைசி வரைக்கும் வேற ஒரு விஷயம் வேற. ஒரு மையத் இறந்துருச்சுன்னா 3 விஷயங்கள் பின்தொடரும். பெருமானார் சொல்கிறார்கள், ஃபயர்ஜிஉ இஸ்னான், 2 விஷயங்கள் திரும்ப வந்துவிடும். வயப்கா வாஹித் மஅஹு, அவனுடன் இருப்பது ஒரே ஒரு விஷயம்தான். அவனுடைய குடும்பமும் சொத்தும் பின்னாடி போகும். யத்பஉஹு அஹ்லுஹு வ மாலுஹு, இப்படி கூடவே போகும் பின்னாடி. குடும்பத்தார் வருவார்கள் ஜனாசா அடக்கிறதுக்காக வேண்டி. அவனுடைய சொத்து வரும், அவனுடைய பதவி வரும், அதற்காக வேண்டி வந்திருப்பாங்க மக்கள் எல்லாம். ஆனால் கபருக்குள்ள வைத்து அடக்கின பின்னாடி எதுவுமே அவங்க கூட இருக்காது, எல்லாமே திரும்பி போயிடும். ஆனால் மிச்சம் இருப்பது அமலுஹு, அவனுடைய அமல் மட்டும் அவனிடத்தில் தங்கும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனுடன் தங்கியிருப்பது அவனுடைய அமல் மட்டும்தான். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த ரமதான் மாதம் அதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. இந்த ரமதான் என்ன சொல்லுது? அதை தான் நமக்கு உணர்த்துது. நீங்கள் அமல் செய்யும் பொழுது அந்த அமல் உங்களுக்கு மறுமை வரை கட்டுச்சாதமாக வரும். அது என்ன வரும்? கட்டுச்சாதம் சொல்றோம்ல. நம்ம ஒரு பிரயாணத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் சாப்பாடுலாம் எடுத்துட்டு போவோம். ஏன்? வழியில பசிச்சதுன்னா அதை சாப்பிட்டுக்குவோம், நமக்கு உபயோகமாக இருக்கும். அதுபோன்று இந்த மறுமைக்கான கட்டுச்சாதம் என்பது இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் தான். நம்ம எவ்வளவுதான் அந்தஸ்தில் இருந்தாலும், எவ்வளவுதான் பொருள் சேர்த்திருந்தாலும் நிச்சயமாக மறுமைக்கு அது உதவுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அதை தான் அல்லாஹ் சொல்றான், லஇபுன் வல்லஹு என்று சொல்கிறான். எனவே அழிந்து போகக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை முக்கிய குறிக்கோளாக கொள்ளாமல் நிலையான நிரந்தரமான மறுமை வாழ்க்கையை குறிக்கோளாக கொண்டு அதற்காக வேண்டி முயற்சி செய்யக்கூடிய மக்களாக, அதற்காக வேண்டி அமல் செய்யக்கூடிய மக்களாக வல்லால் அல்லாஹ் இந்த ரமலானின் பொருட்டால் நம் அனைவரையும் ஆக்கரில் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.